கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இது. அவருடைய இரத்தம் நம்மளுடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் சில கிரியையினாலேயோ அல்லது வார்த்தையினாலேயோ நம்ம ஒரு சில பாவங்கள் செய்து கொண்டே இருப்போம். அந்த பாவத்தை எல்லாம் அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மளை மீண்டும் மீண்டும் பரிசுத்தவானாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த வார்த்தையினாலேயும் கிரியையினாலேயும் கூட பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கையும் இருக்குது. யாக்கோபு சாப்டர் படிக்கும்போது அதில் நாவை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒரே ஒரு வசனம் நான் மென்ஷன் பண்ணுறேன். யாக்கோபு 3:2. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான். ஏன்னா நம்மளால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். ஏசப்பாவோடு கூட நடக்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டா நம்ம வாயினாலேயும் சரி கைகளினாலேயும் சரி எந்த ஒரு பாவமும் செய்யாமல் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருப்போம். அது எப்படி வரும்னா கர்த்தர் நம்மளோடு இருக்கிறனால. கர்த்தர் நம்மளோடு இருந்து ஒவ்வொரு நிமிடத்துலையும் அவர் நம்மளை உணர்த்தி நடத்துவாங்க. பாவம் செய்யாதபடி ஏதாவது நம்ம தவறுதலாக பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட கர்த்தர் உணர்த்தி அந்த பாவத்திலேருந்து நம்மளை விடுவிச்சு நம்மளை சூப்பராக நடத்துவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக தான் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க.